ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஆனால் டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் பொரியல். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். என்னுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கத்திரிக்காயில் சில நேரம் காரல் தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம பொரியல் பண்ணோம் அப்படின்னா பொரியல் நல்லாவே இருக்காது. காரல் இல்லாமல் நம்ம கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிற டிப்ஸு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம காஞ்ச வத்தல் ஒரு 3 மிளகாய் நான் பிச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம லேசாக வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நாம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பொரியல் காரல் இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிற டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காவை நறுக்கி அதில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதில் அப்படியே நம்ம ஊற விட்டோம் அப்படின்னா நமக்கு கத்திரிக்காயில் உள்ள காரல் எல்லாமே போய் நமக்கு கத்திரிக்காய் பொரியலோ குழம்போ பண்ணும் போது நம்மளுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடிக்கடி நம்ம திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இல்லைன்னா கத்திரிக்காய் அடி பிடிச்சிரும். இப்போ கத்திரிக்காவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுறலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஜீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது லேசாக குக் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபைனலாக இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால கத்திரிக்காய் பொரியல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இந்த கத்திரிக்காய் பொரியல் ஒன்று போதும். நமக்கு ரசம், சாம்பார், தயிர் சாதத்துக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.